அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். And serial artist Shivanya on stage, please. And we welcome Ms. Shakti Rao to stage, please. நம்ம படிக்கும் போதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் வினாத்தாள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம எழுதுற விடைத்தாள் தான் நம்மள அடுத்த கிரேடுக்கு எடுத்துட்டு போகும் இல்லையா? நம்ம ஸ்கூலா இருக்கட்டும் இல்ல காலேஜா இருக்கட்டும், விடைத்தாள் அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு மறைக்க முடியாத ஒரு விஷயம். சோ இந்த விடைத்தாளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. மிஸ்டர் பிரஜின் பத்மநாபன் சார், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விடைத்தாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டே இருக்கோம். ஆனா அப்போ இருக்க தப்புகள் குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு என்னன்னா எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கு. பட் நிறைய பெண்கள் இது ஓப்பன் அப்பா இன்னைக்கு சோஷியல் மீடியால வராங்க, இந்த மீட்டூ பிரச்சனையில கொண்டு வராங்க. நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் தான். பட் எல்லாருக்குமே அந்த பெண் குழந்தைகள் இருந்தாலும் இந்த வேலை எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு. பஸ்ஸா இருந்தாலும் சரி, ஆஃபீஸா இருந்தாலும் சரி, எங்கேயும் அந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. அது தவிர்க்க முடியுமான்னு தெரியல. ஓப்பன் அப்பா நம்ம தைரியமா பேசுறோம். இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்க ஓப்பன் அப்பா கொண்டு வரணும். குற்றங்களை தவிர்க்க முடியாது, குறைக்கப்படலாம். அப்படிதான் ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலா டெல்லியில எல்லாம் இந்த மாதிரி ரெட் லைட் ஏரியா வந்துட்டு இருந்துச்சு. அப்போ குறைகள், கல்கட்டால எல்லாம் குறைகள் தவறுகள் குறைக்கப்படும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் வரும்போது இது மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா நம்ம கல்ச்சர் அதை அந்த விஷயத்த ஏத்துக்காது, கொண்டு வரப்பட முடியாது. ஓப்பன் அப்பா பெண்கள் கொண்டு வரதும், ஓப்பன் அப்பா சொல்றதுல அந்த குறைகள் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல தைரியமா வராங்க. ஓப்பன் அப்பா இருக்கிறது ஸ்கூல்ஸ்ல செக்ஸ் எஜுகேஷன் அந்த செக்ஸ்ன்ற வார்த்தை சொன்னாலே நிறைய பேர் முகத்தை சுளிக்கிற மாதிரி இருக்காங்க. இது மாதிரி படங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன குழந்தைல இருந்து அந்த பேட் டச் குட் டச் எல்லாம் இப்போ ஜனநாயகம் வரப்போற விஜய் சாரோட படமே அதோட மெயின் கருத்து அதுதான். அந்த குட் டச் பேட் டச் தான். அந்த தெலுங்கு படம் பாலையா சார் பண்ணதுல அது ஸ்கூல்ஸ்ல எவ்வளவு ஸ்கூல்ஸ் அந்த எஜுகேஷன்ஸ் கொண்டு போய் பெனிட்ரேட் பண்றாங்களோ அதுல தவறுகள் குறைக்கப்படும். ஆனா அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. பட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா உட்கார வைக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் மடியில உட்காரக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அப்பா மடியா இருந்தாலுமே தவறு தான். பட் அந்த சென்சிட்டிவான விஷயத்த குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும். அது இல்ல அப்பா பேரண்ட்ஸா இருக்க நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜ்ல அது குழந்தைங்களோட மைண்ட்ல அது பண்ணணும். குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எதுன்றது சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். இண்டிவிஜுவலா ஒரு 6 வயசு குழந்தை இல்ல, 5 வயசு குழந்தைல அதை நீங்க ஃபீட் பண்ணணும். அது தவறான விஷயமே கிடையாது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கத்துக்கணும். அப்பதான் அந்த பேரண்ட்ஸா இருக்கும்போது குழந்தைங்க தனியா இண்டிவிஜுவலா சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஓப்பன் அப் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அது நிறைய பேர் பண்றாங்க ஸ்கூல்ஸ்லயும். கார்த்திக் பத்தி சொல்லணும்னா, சமீபத்துல நான் மீட் பண்ணேன் கார்த்திகை. மீட் பண்ணி சரி ஷார்ட் ஃபிலிம் ஒன்று விடைத்தாள் இன்விடேஷன் நல்லா இருந்துச்சு சொன்னாரு. பட் என்ன ஒரு புதுசா, ஆனா அந்த ஒரு காலகட்டம் குறைஞ்சிச்சு ஷார்ட் ஃபிலிம். கார்த்திக் சுப்ராஜ் சார் எல்லாம் பண்ணும்போது இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க. நடிச்ச தீபாக்கும் சரி, நித்ரன் தீபா அவங்களும், அப்புறம் அந்த மெயின் கேரக்டர்ஸ் பண்ண அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, சிந்துஜா, ஜீவிதா, இன்னொரு குட்டி பாப்பா. ஓகே, 3 பேருமே 3 கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்கா இருந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஆஃபீஸ்ல பிளே பண்ண அவங்களும் சரி, ஸ்கூல்ஸ்ல பிளே பண்ண அந்த அந்த கேரக்டர் பிளே பண்ண ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் வரும்போது ஒரு குறைகள் இருக்கும். கேமரா, மியூசிக், நடிச்சவங்க யாராவது இருக்கும். எல்லாமே பிளசண்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரேம்ல. அழகான காஸ்டிங், நல்ல மியூசிக், நல்ல கட்ஸ், எமோஷன் சூப்பரா சொல்லியிருந்தாரு டைரக்டர். எனக்கு தெரிஞ்சு கூட சீக்கிரம் நீங்க இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணாம அடுத்த படத்துக்கு பண்ணலாம். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உண்மையில. இது ஷார்ட் ஃபிலிம் கணக்குல எனக்கு தெரியல. ஆக்சுவலா டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிஞ்சுச்சு. ரொம்ப இன்டென்சிவான ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க கார்த்திக். ரொம்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஹீரோனோட டேட்டா வாங்கிட்டு அடுத்த ஃபீமேல் சென்டருக்கு சரியான கதையை பிடிங்க. வாழ்த்துக்கள். வாய்ப்புள்ள நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம். ஆக்சுவலா இந்த டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த டைட்டில்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு.
ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே ஒரு பொண்ணும் சரி ஒரு பெண்களும் சரி இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா முன்னாடியை விட இப்ப எவ்வளவோ பரவாயில்ல, எல்லாரும் வெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு அவேர்னஸா கிரியேட் பண்ணி கார்த்திக் இப்ப வந்து அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே நான் நடிக்கும் போது இவ்வளோ இது வருமான்னு தெரியல. ஆக்சுவலா பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு, கண்ணுல இருந்து தண்ணி தான் வந்துச்சு. ஸோ அதுல நடிச்சிருக்க தீபாக்கும் சரி என்னுடைய வாழ்த்துக்கள். கார்த்திக் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா டிராவல். நான் வந்து இந்த ஜூன் ஆர்டிஸ்ட்ல இருந்து டிராவல் பண்றோம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த விடைத்தாள் எனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கும் போது கண்டிப்பா டெஃபினட்டா நான் இருப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி இங்க வந்துட்டு அவனுக்காக நான் நிக்கிறேன் நான். அண்ட் விடைத்தாள் ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கான ஒரு மூவி எடுத்து வச்சிருக்கான். அதாவது ஒரு பயங்கரமான ஒரு சென்சிட்டிவான மேட்டர் டச் பண்ணியிருக்கா போல. அதாவது எல்லாருமே தொடர பயப்படாம ஒரு விஷயம் தான் இது. ஆனா அவன் வந்து கரெக்டா சென்சிபிளா அவன் ஹேண்டில் பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவன் ஃபியூச்சர்ல டெஃபினட்டா அடுத்த ஸ்டெப்புக்கான போறதுக்கான விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட ஸ்டஃப் எல்லாமே இருக்கு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கார்த்தி. அண்ட் சீக்கிரமா நீ படம் பண்ண போற. அண்ட் எல்லாருக்குமே சூப்பரா ஒரு ஹிட் கூட தமிழ் இண்டஸ்ட்ரியில. சரியா? தேங்க்யூ. எனக்காக வந்த ரொம்ப எக்கோ அடிக்குதா? இல்லை இல்லை, கரெக்டாக தான் நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்காக ஃபர்ஸ்ட் வந்த எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். ரஜன் ப்ரோ, ராணோ, சக்தி, சிந்து, சில பேர், எடிட்டர் கண்ணதாசன், டிஓபி, இது எல்லாருமே எனக்காக. அண்ட் என் ஃபேமிலி. ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது என்னோட ஃபர்ஸ்ட் மைக்கு. என் வீட்டில் வந்து என்ன சில இடத்துல தவிர்த்திருப்பாங்க, எப்படி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு நிறைய பேசணும், நிறைய ஃபீல் ஆகுது. பட் இப்போ இந்த இடத்துல அது வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இந்த டாபிக் எடுத்துட்டு போனேன்னா, நான் என் லைஃப்ல சில விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். எல்லார் லைஃப்லையும் ஒரு விஷயங்களை ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எனக்கு அதிகமாக இந்த விஷயம் வந்து இதுவாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய பார்க்க கேட்க கேட்க நிறைய நியூஸஸ், சில டைம்ஸ்ல நம்ம தனிமையில் இருக்கும்போது சில விஷயங்கள் எல்லாருக்குமே தோணும். அது சில விஷயங்கள் நான் இது எடுக்க ஆரம்பிச்சது எதுக்குன்னா, இது தண்டனை தீர்ப்பு அல்ல எனக்கு தெரிஞ்சு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு அபியூஸ் பண்றான், ஒரு பொண்ணு 6 மாசம் ஜெயில போடுறாங்க, ரிட்டர்ன் அவன் தப்பு பண்ணாம இருப்பானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்சா வெளியே பப்ளிசிட்டி ஆகும். தெரியாம இருக்கிறது எவ்வளவோ இருக்கு. திருடனா பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, நான் பார்த்த ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இது எதுக்காகனா, நம்ம ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்த கடந்து போனா மட்டும்தான் சில விஷயங்களை தடுக்க முடியும். எனக்கு நிறைய பேசணும்னு தோணுது. இங்க இருக்கிற கேமராங்களை பார்த்தா எனக்கு பேச வர மாட்டேங்குது. கண்டிப்பா எனக்கு பிரஜன் ப்ரோ, நீங்க உங்க எல்லா சப்போர்ட்டும் இருக்க வரைக்கும் கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் இயர்ல ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்து ஒரு படம் டைரக்ஷன் பண்ண எனக்கு ஆசை இருக்கு. கண்டிப்பா நான் பண்ணுவேன்ட்டு இந்த இடத்துல நான் ஒரு வாக்குமொழி கொடுக்குறேன். அண்ட் எனக்கு ஆக்சுவலா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, நடிக்க சில விஷயங்கள் மூவ் பண்ணேன். என் ஃபேமிலியை வெளியே காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி சில விஷயங்கள் மூவ் பண்ணிட்டு வந்தேன். எனக்காக மம்மி டாடி இங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள எங்கேயோ இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு தெரியல. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், உங்களை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். எனக்காக என் அக்காவும் வந்திருக்கா, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, லைட்டு கூசுது. எங்க சர்மி எங்க இருக்க? வா வா, தெரியாம என் கூட வந்துட்டாங்க. ப்ளீஸ் நீங்க கை தட்டினாதான் எங்க அம்மா வருவாங்களாம். அம்மான்றது மிகப்பெரிய சூழ். அம்மா வாமா. சினிமால ஒரு ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் கார்த்தி, he got a wonderful family, those who are supporting for his cinema career. ஸோ கார்த்திகோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாரும் நம்ம லைக் கை ஒலி எழுப்பி ஒரு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம்.
இங்கே எங்கள் மாமா அக்காவோட ஹஸ்பண்ட் வரணுமா? எங்கள் மாமா எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரியல எனக்கு. செந்தில் மாமா, எனக்கு இரண்டாவது தகப்பனாக என் வாழ்க்கையில் ட்ராவலாக இருக்கும் என் மாமா அவர்களே எங்கே இருக்கிறார்கள்? எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இது நாங்கள் ஒரு ரொம்ப நாளாக பேசி டிஸ்கஸ் பண்ணல. ஒரு கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எனக்கு வந்து இது எப்படி நீ விஷுவலாக காமிக்க போற, சில இதெல்லாம் வந்து சீக்கிரம் டக்கு டக்கு டக்குன்னு பிளான் பண்ணி இப்படியே பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். எங்கள் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணதாசன். இந்த ஷார்ட் ஃபிலிமை எடிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கார்த்தி பிரதருக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ பிரதர். இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா நினைக்கிறேன். நான் சினிமாவில் ஒரு 3 வருஷம் கடுமையா முயற்சி பண்ணதுக்கான ஒரு பெரிய பலனா இதை நான் நினைக்கிறேன். சினிமா தான் என்னோட உலகம். சினிமாவை தவிர எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ இந்த உலகத்துல எனக்கு மிகப்பெரிய மரியாதையை முதல்ல வாங்கி கொடுத்த கார்த்தி பிரதருக்கு ரொம்ப நன்றி. பெண்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிக்கு ஒரு முக்கியமான ஒரு போர்க்குரலா இருக்கிற கார்த்தி பிரதர் கூட ஒரு முக்கியமான உறுதுணையா இருந்ததுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட எனக்கு கார்த்தி பிரதர், விஜய் ரவி பிரதர் மூலமா தான் எனக்கு அறிமுகமானாரு. ஸோ அவர் சொல்லிதான் இவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா என்னோட ஸ்டுடியோ மூவம் மீடியாவுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் எடிட்டிங்ல ஏதாவது சாதிச்சேன்னா என்னோட குருநாதர் சுபாஷ் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா 1.5 வருஷம் அவர் பின்னாடியே உட்காந்து எல்லாம் கத்துக்கிட்டேன். ஸோ சுபாஷ் சார் வந்து சத்யஜோதியில் ஒர்க் பண்றாரு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் எடிட்டர்னா இப்போ நான் ஃபைனல் எடிட்டரா மாறி ஒரு மேடையில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால் முடிஞ்சதை என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய பண்ணுவேன். ஸோ என்னோட டீம் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் நிறைய பண்ணுவோம், மேலே வருவோம். உங்களோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. வணக்கம். ஆக்சுவலாக நான் ராணுவ ஃப்ரெண்ட். இப்போதான் நான் கார்த்திக் பிரதர் நான் மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து ராணுவ சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதை வந்து நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கிய விஷயமா இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்ல வந்து நம்ம கல்ச்சர் வந்து எல்லாம் கட்ஸ் இருக்கு, தைரியமா நம்ம வெளியே வருவோம் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து யாரும் வெளியே சொல்ல வரதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கு இப்பவுமே. ஸோ இந்த நம்ம ஒரு மூவி வந்து நான் ஒரு விஷயமா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த வெரி கங்க்ராட்ஸ் டு த டீம். ஸோ கிரேட் டீம் ஆக்சுவலாக. ஸோ கார்த்திக் வந்து நல்ல ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி வடிவமைக்கிறது. ஸோ நல்லா இருக்கு அவங்க டீம். அவங்க பேசுறதுலேயே தெரியுது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. And we welcome serial artist Shivanya to deliver a few things about the Vidaital. ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால இது ஒரு விமனோட சக்சஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால இட்ஸ் ஆல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ குட் மெசேஜ். அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஆல். மைக்க வந்தோடனே உடைச்சிட்டேங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபெல் வெரி ஹெவி.
இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமா எடுத்துட்டு வந்திருக்காரு. கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். நான் என்ன பேசுறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்டையர் டீம் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க இதுக்கு. குட் டச் பேட் டச்ங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்க சரியாயிடும். அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கோம் நம்புறேன். இதை நீங்க கண்டிப்பா மக்களுக்கு எடுத்துட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்றது அப்ரிஷியேட் பண்றேன். நல்லா இருக்கு. அண்ணா ஸோ இவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து இது எனக்கு பர்சனலா எமோஷ்னலா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லயுமே. ஸோ டைரக்டா யாரும் வந்து சொல்ல முடியாது, லைக் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.